உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்மை குணமாக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கவனிங்கள். ஜெரேமியா சாப்டர் 17:14. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்கள். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. எரேமியா சிறு வயதில் கர்த்தர் ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசி. பாடுகளை சந்தித்தவர், அவமானங்களை சந்தித்தவர். இஸ்ரவேல் மக்கள் சரியான கொடுமை கொடுத்தவர். கொடுமை கொடுத்தார், அதை ஏற்றுக்கொண்டார். வேதத்தில் தன் பிறந்த நாளை சபித்தவர் 2 பேர் தான். ஒன்று யோபு, ஒன்று எரேமியா. என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, ஆனாய் உற்பத்தி ஆனால் சபிக்கப்படுவதாக. நொந்து போன வாழ்க்கை. எரேமியா பலவீனப்பட்ட பொழுது, படுக்கையில் படுத்த பொழுது அவர் சொல்லுகிறார், தீராத வியாதி வந்த பொழுது, பலவீனம் வந்த பொழுது, ஒரு பக்கம் சரீரத்தில் பலவீனம், ஒரு பக்கம் இருதயத்தில் துக்கம். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை குணமாக்கு. எரேமியா குணமாக்குற தேவனை அறிந்தவர், சுகத்தை கொடுக்க தேவனை அறிந்தவர். அவர்தான் சுகத்தை கொடுக்க முடியும். மாத்திரை மருந்து அவசியம், டாக்டர் அவசியம். ஆகவே தான் டாக்டர் ஞானத்தை கொடுத்து பெரிய பெரிய காலேஜில் உருவாக்கி உலகத்தில் ஞானிகளையும் அறிஞர்களையும் டாக்டர் எழுப்பி மக்களுக்கு ஆதரவாய் கட்ட வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிலும் எரேமியா நாட்கள் எந்த டாக்டர் இருந்தார்கள்? எரேமியா சொல்லுகிறார், படுக்கை வியாதியில, ஆண்டவரே என்னை குணமாக்கும், கர்த்தாவே என்னை குணமாக்கும், நான் குணமாகுவேன். என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன். வியாதி ஒரு பக்கம், நெருக்கம் ஒரு பக்கம், பலமான சிக்கல் ஒரு பக்கம், ஆபத்து ஒரு பக்கம். 2 ஆசீர்வாதங்களை கேட்கிறார். என்னை குணமாக்கும், என் சரீரத்தை குணமாக்கும், என் உண்டான ஆபத்திலிருந்து சிக்கலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை ரட்சியும் என்று கதறுகிறார். சங்கீதம் 41:3 வாசிக்கும் போது, படுக்கையின் மேல் வியாதி இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், வியாதியில் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். வாக்கு தத்துவம். பிரியமானவர்களே, வியாதி வரும் பொழுது, சரீர வியாதி வரும்போது, ஆபத்து வரும் பொழுது, உன்னுடைய மரண யோசனை வரும்போது, நீ கண்களை மூடி மரண ஆவி என்னை விட்டு தூரப்போ, மரண வியாதியை என்னை விட்டு தூரப்போ, என்னை குணமாக்கும், நான் குணமாகுவேன். என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன். நீரே என் துதி. அவர் சொல்றாரு, என்னை குணமாக்கி விட்டு ஆண்டவருக்கு துதி, என்னை தூக்கிட தேவனுக்கு துதி, வாழ்நாள் போது அவனை துதித்துக் கொண்டே நான் மறிப்பேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வியாதி நேரத்தில் நீ என்னென்ன காரியங்களை சிக்கொண்டு இருக்கிறாயோ, உன்னை ரட்சிக்க யாரை முன்னாடி யோசிக்கிறாயோ, நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணு, கன்ஃபஸ் பண்ணு. என்னை குணமாக்கும், நான் குணமாகுவேன். என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன். இந்த 2 காரியத்தை தேவனுக்கு துதியும் கனத்தையும் மகிமை செலுத்த சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ விடுவிக்கப்படுவாய், நீ சுகமாகுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை உங்களை ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் குடும்பங்களை தொடும்படியாய் மரண வியாதியை குணமாக்கும். என்னென்ன காரணம் சிக்கொண்டு தவிக்கிறார்களோ, கர்த்தர் ரட்சியும் ஆண்டவரே, உம்மை துதிக்க வழிகளை உண்டு பண்ணும். நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்களை கேட்டு உம்முடைய ஜனங்களை ரட்சித்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.